ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 13th சாப்டர் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். எக்கனாமிக்ஸ் டேர்மில் எந்த ஒரு விஷயம் ரிஸ்க்கை குறைக்க பயன்படுதோ அதை தான் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே ஃபெமிலியரான டேர்மில் சொல்லணுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற இன்சூரன்ஸ். அது ஒன்று லைஃப் செக்மெண்ட்டில் ஒரு பர்சனோட லைஃப் கவர் ஆகிறது. எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் சொல்லலாம். ரெண்டாவது நான் லைஃப் இல்லைனா ஜென்ரல் செக்மெண்ட்டில் வர இன்சூரன்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி அசட்ஸ்லாம் கவர் ஆகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது கார் இன்சூரன்ஸ்லாம் வரும். இன்சூரன்ஸ் பாலிசிஸை ஃபிக்ஸ்டு ப்ரீமியமுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக இருக்கலாம், இல்லைனா மந்த்லியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ரீமியம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப் டு பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. இதில் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷனும், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பற்றி பார்ப்போம். ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் பற்றி பார்ப்போம். தேர்டு இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ். இதில் இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி சஜஸ்ட் பண்ண ரிஃபார்ம்ஸ் பற்றியும், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அமைச்சதை பற்றியும் பார்ப்போம். ஃபோர்த்து ரீஇன்சூரன்ஸ்னா என்னது, இந்தியாவில் இருக்கிற ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி யார், ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாரெல்லாம் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் பற்றி பார்ப்போம். சிக்ஸ்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரிலேட்டடாக எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் பற்றியும். செவன்த்து நேஷனல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் பற்றி பார்ப்போம். அடுத்தது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எயித்து இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன், அப்புறம் இன்சூரன்ஸ் டென்சிட்டி பற்றி பார்ப்போம். அடுத்தது இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 மூலியமா கொண்டு வந்த நியூ ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபைனலாக கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இந்தியாவில் ஆழமான ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை பற்றி மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திரா, அர்த்த சாஸ்திராலெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ரைட்டிங்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா ஃபயர், ஃப்ளட்டு, எபிடமிக்ஸ், அப்புறம் பஞ்சம், இப்படிப்பட்ட பேரழிவு அப்போ ஆல்ரெடி கலெக்ட் பண்ண ரிசோர்ஸஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுதான் மாடர்ன் டே இன்சூரன்ஸுக்கு முன்னோடியாக இருக்குது. காலப்போக்கில் இந்தியாவில் இன்சூரன்ஸ் மற்ற நாட்டில் இருந்து எவால்வ் ஆகி வந்துச்சு. அடுத்ததாக எல்ஐசி பற்றி பார்க்கலாம். 1956 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரியில் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ்டாக ஆக்குனாங்க. ஃபுல்லாக கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனியாக லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை அமைச்சாங்க. அந்த டைமில் ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட்டால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னு கூப்பிட்டாங்க. ரெண்டு அப்ஜெக்டிவ்காக நேஷனலைசேஷன் மோட்டிவேட் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று அதிகமான சோஷியல் செக்யூரிட்டிக்காக தான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது நேஷன் பில்டிங்காக மக்களோட சேவிங்ஸை திரட்டுறதுக்கு. கவர்மெண்ட்டோட பிளான்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு பெரிய இன்வெஸ்டர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். எப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறது, பெரிய அசர்ட் இருக்கிற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட ஈக்விட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஐசி. 1971 கவர்மெண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் இருந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸை நேஷனலைஸ்டாக ஆக்குனாங்க. 1972 கவர்மெண்ட் கம்பெனியாக ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க ஜான்வரி 1, 1973 அவங்க ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு கீழே 4 கம்பெனிஸ் இருந்துச்சு. ஒன்று நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இன்னொன்று நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், மூணாவது ஓரியண்டல் ஃபயர் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஃபோர்த்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பீரியடில் 2 மேஜர் சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. ஒன்று நவம்பர் 2000 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை இந்தியன் ரீஇன்சூரராக அறிவிச்சாங்க. அதாவது ரீஇன்சூரர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் போடுவோம், இன்சூரன்ஸ் கம்பெனி ரீஇன்சூரர் கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 2002 4 பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கீழே வராதுன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 4 கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐசிஐஎல். டிசம்பர் 2002 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனியான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடை அமைச்சிருப்பாங்க. இது டெடிகேட்டடான அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபார்மஸோட தேவையை சிறப்பாக செய்கிறதுக்கும் அப்புறம் நிலையான நடைமுறை ஆட்சியை நோக்கி போகிறதுக்கும் எய்ம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. 1999 லான்ச் பண்ண நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பார்த்துக்கிட்டதும் இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஜான்வரி 2016 எக்ஸிஸ்டிங் அக்ரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை உள்ளடக்கி இருக்க பிரைம் மினிஸ்டர் ஃபாசல் பீமா யோஜனா ஸ்கீமையும் இந்த அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பார்த்துக்கிறாங்க. இந்த கம்பெனி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அக்ரி இன்சூரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்புறம் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து ப்ரொமோட் பண்ணாங்க.
மெஜாரிட்டி ஷேர்ஸை வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து 35% ஷேர்ஸும், நபார்டு வந்து 30% ஷேர்ஸும், மற்ற 4 பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஈச் 8.75% ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ். எக்ஸ்-ஆர்பிஐ கவர்னர் ஆர்.என். மல்ஹோத்ரா தலைமையில் ஏப்ரல் 1993ல் இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியை வந்து அமைச்சாங்க. இந்த கமிட்டி வந்து ஜனவரி 1994ல் அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. அதில் இன்னும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிற கட்டுப்பாடுகளை வந்து நீக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியன் அப்புறம் ஃபாரின் ப்ரைவேட் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது எல்ஐசி அப்புறம் ஜிஐசியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்புறம் இந்த கம்பெனிஸோட கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங்கை வந்து 50%க்கு கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. தேர்டு வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்புறம் அதோட 4 சப்சிடியரிஸை வந்து டீலிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. நாலாவது கண்ட்ரோலர் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து சர்வேயர்ஸ்க்கு லைசன்ஸ் வழங்குற சிஸ்டமை வந்து டிஸ்கார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அஞ்சாவது டேரிஃப் அட்வைசரி கமிட்டியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கான ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை வந்து அமைக்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதை வந்து இயர் 2000ல் வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேர்மன், 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 4 பார்ட் டைம் மெம்பர்ஸை கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்தியன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அப்புறம் சூப்பர்விஷன் இந்த எல்லா விஷயத்துக்கும் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்து ரெஸ்பான்சிபிள். 2019ல் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ்க்கு 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் ஏஜென்ட்ஸ், பேங்க்ஸ், புரோக்கர்ஸ்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரீஇன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ரிஸ்கான பிஸ்னஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. இதனால தான் வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து உருவாச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு எடுக்கிற இன்சூரன்ஸ் கவர் தான் வந்து ரீஇன்சூரன்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா சோஷியல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரியில் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வளராதுன்னும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பல விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரரான ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை வந்து ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியாக வந்து கன்வெர்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணாங்க. அதுதான் இப்போ வந்து GIC-RE அப்படிங்கிற அப்ரிவேஷனில் வந்து இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் ரீஇன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான கம்பெனியாக வந்து இந்த கம்பெனி இருக்குது. இந்தியாவில் ரீஇன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுறது வந்து IRDA தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய காம்படிஷன் வந்து அவ்வளோவா இல்லை. அதுக்காகவே வந்து IRDA ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணலான்னு 2015ல் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுபடி வந்து ஜெர்மனியிலேருந்து முனிஷ் ரீஇன்சூரன்ஸ், ஹேனோவர், சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஸ்விஸ் ரீஇன்சூரன்ஸ், ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கம்பெனி, USA-லேருந்து ஜென்ரல் ரீஇன்சூரன்ஸ், UK-லேருந்து எக்ஸல் கேட்லின் அப்படிங்கிற ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். 1978ல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனையும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனை வந்து அமைச்சாங்க. இந்தியாவில் டெபாசிட் இன்சூரன்ஸ் எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா வந்து டெபாசிட்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும், பேங்கிங் சிஸ்டமில் நம்பிக்கையை கொண்டு வரதுக்கும், அப்புறம் டெபாசிட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனை எதுக்கு அமைச்சாங்கன்னா வந்து புறக்கணிக்கப்பட்ட துறைகளுக்கும் அப்புறம் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் கடன் தேவை வந்து பூர்த்தி செய்யப்பட்டுச்சான்னு என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் இந்த 2 பாடியும் மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்து DICGCயோட ஃபோக்கஸ் வந்து கிரெடிட் கேரண்டி சைடில் வந்து இருந்துச்சு. பெரிய பேங்க்ஸ்லாம் வந்து நேஷனலைஸ்டாக ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. 1990ஸில் ஃபினான்ஷியல் செக்டரில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து DICGCயோட ஃபோக்கஸ் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் பக்கம் வந்து போச்சு. அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா வந்து டெபாசிட் பண்ணவங்க வந்து நர்வஸாக இருக்கிறத தவிர்க்கிறதுக்கும், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கும், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. February 1, 2020ல் கவர்மெண்ட் வந்து பேங்க் டெபாசிட்ஸ்க்கான இன்சூரன்ஸ் கவரை வந்து ஆல்ரெடி இருந்த 1 lakhலேருந்து 5 lakhக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸுக்கு டெபாசிட்டர்ஸ் வந்து எந்த ப்ரீமியமும் வந்து பே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து நாமினல் ப்ரீமியமாக வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்து DICGC வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ECGC. இந்தியன் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அந்த இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் நிறைய பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ரிஸ்க் வந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட மீடியம் லாங் டேர்ம் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்தியன் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடாக வந்து அமைச்சாங்க.
பட் இதுலேயும் வந்து சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. இசிஜிசியால் சில கமர்ஷியலான ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறது கஷ்டம். லைக் வந்து லாங் ரீபேமெண்ட் பீரியட் இருக்கிறது, பெரிய வேல்யூ இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ், இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் டிஃபிகல்ட்டான எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து இருக்கிறது. இது கூடவே வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து ரீஇன்சூரன்ஸ் கவர் வந்து அவைலபிளாக இல்லை. இதனாலேயே வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து எடுக்க முடியாமல் தடைப்பட்டு போயிருக்கு. பட் ஆனால் வந்து பல டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் NEIA. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனால் கமர்ஷியல் ரீசன்ஸ்னால கிரெடிட் இன்சூரன்ஸ் சப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியாத கேஸில் மீடியம் லாங் டேர்ம் எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு மார்ச் 2006 நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைச்சாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கான கார்பஸை வந்து இனிஷியலாக 66 crores-லேருந்து 2007-2008 246 crores ஆக்கி 11th பிளான் படி 2000 crores வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டோட ரிசோர்ஸஸ் வந்து அவங்களோட கார்பஸ், ப்ரீமியம் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், அப்புறம் பே பண்ண கிளைம்ஸ்க்கான ரெக்கவரி. NEIA-வால் அவங்களோட கார்பஸில் 10 times எக்ஸ்போஷர் இருக்கலாம். சில க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணாதான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து NEIA-வோட இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வணிக ரீதியாக சாத்தியமானதாக இருக்கணும். ரெண்டாவது, இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். தேர்டு வந்து எக்ஸ்போர்ட்டரோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். இது மூலியமாக வந்து பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸை இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஏரியாவில் என்ட்ராக வைக்கிறதுக்கு நேஷ்னல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து த சேலஞ்சஸ் அஹெட். இந்தியன் இன்சூரன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மேஜரான சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட பாப்புலேஷனில் இன்சூரன்ஸ் போடுறவங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி. அதுலேயும் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுற கெப்பாசிட்டியே வந்து அவ்வளோவா இல்லை. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பரான ஆக்ஷன் பிளானில் ஃபோக்கஸ்டாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணால் கண்ட்ரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் முழு ஃபேமிலியையும் நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுற ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸை வந்து சந்திச்சுட்டு தான் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களை பற்றின உண்மை. அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மைக்ரோ இன்சூரன்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து கவர்மெண்ட் ஓன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிஸால் என்னதான் அட்ராக்டிவாக ஸ்கீம்ஸை கொடுத்தாலுமே வந்து கிளைண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. அதனால் பெரிய அளவில் வந்து ஆப்ரேஷனல் லாஸஸ் வந்து ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி. இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் வந்து இன்சூரன்ஸ் செக்டரோட க்ரோத்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அந்த வருஷத்தில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் டென்சிட்டினா வந்து ரேஷியோ ஆஃப் ப்ரீமியம் அன்ரிட்டன் இன் அ கிவன் இயர் டு தி டோட்டல் பாப்புலேஷன், அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இதை வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக US டாலர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் செக்டர் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அப்புறம் டிலே ஆகும். அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து தெளிவில்லாமல் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். தேர்டு வந்து மக்களுக்கு எஜுகேஷன் அப்புறம் அவேர்னஸ் வந்து இல்லாதது. நாலாவது பாப்புலேஷனில் நிறைய பேர் வந்து லோ இன்கம் லெவலில் இருக்காங்க. அஞ்சாவது சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். ஆறாவது இதில் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான லெவல் வந்து இல்லாதது. ஃபைனலாக வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இல்லாதது. ரீசெண்டாக வந்து இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 கொண்டு வந்ததால் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கில் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்னு நம்பப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மல்ஹோத்ரா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில பாலிசி இனிஷியேட்டிவ்ஸை வந்து எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக IRDA வந்து 2003 நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க்கிங் குரூப்பை வந்து அமைச்சாங்க. இது மூலிமா இந்த செக்டரில் இருக்கிற இஷ்யூஸ்க்கு சொல்யூஷனை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ இன்சூரன்ஸ். இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் கீழே பாசிட்டிவ் அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிவ் அப்ரோச் அடாப்ட் பண்ணி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அவங்களோட பிஸ்னஸ் அப்ரோச் மூலிமா சொசைட்டியில் இருக்கிற எல்லா செக்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நியூ ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ்ஸ். கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 மூலிமா வந்த மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து 100% ஓனர்ஷிப் இருந்ததுன்னா மினிமம் 51% மெயின்டைன் பண்ணிட்டு மற்றதை வச்சு கேபிட்டலை ரைஸ் பண்ணி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து கன்சியூமரோட வெல்ஃபேருக்காக சில ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து ஏஜென்ட் இல்லைனா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தப்பாக ஏதாச்சும் செல் பண்ணுறது போல விஷயம் பண்ணால் அதுக்கு வந்து அதிகமாக அபராதம் விதிக்கிறது, பாலிசி ஹோல்டர்ஸோட நாமினிக்கு ஈஸியான ப்ராசஸில் பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது.
4வது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கான அதிகாரத்தில் ப்ரொவிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக அவங்களோட எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் அப்புறம் மற்ற விஷயத்தை வந்து IRDA வந்து ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. 5வது ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இன்க்ளூடிங் வந்து டிராவல் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. 6வது ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் அவங்களோட பிரான்ச்சை வந்து அமைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 7வது லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில் அப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலை வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடியாக வந்து ஆக்கியிருப்பாங்க. 8வது IRDAவோட ஆர்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலில் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து கேபிட்டல் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் மார்ச் 2019 IRDA வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கான ரீடிசைன்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் IPO கைட்லைன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுற அடிஷனல் டயர் 1 பாண்ட்ஸை வந்து அப் டு 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸை வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வெஹிக்கல்ஸ்க்கு கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் உங்கள் பைக்குக்கு வந்து போடுறீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிஸ்க் கவர் வந்து உங்களுக்கோ உங்கள் பைக்குக்கோ வந்து கவர் ஆகாது. நீங்கள் உங்கள் பைக்கில் போய் வேற ஒரு பைக்கு இல்லைனா காரை வந்து இடித்து டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடித்த வெஹிக்கலுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்காக வந்து கிளைம் பண்ணலாம். இந்த இன்சூரன்ஸை வந்து ஆக்ட் ஒன்லி கவர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மோட்டார் வெஹிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 படி எல்லா 2 வீலர்ஸும் வந்து 5 இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் அப்புறம் கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து போடுறது மேண்டேட்டரி, கட்டாயமாக்கியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரீமியமை விட அதிக காசு. ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸில் எல்லாமே கவர் ஆகும். நம்ம பைக்கு, ஆப்போசிட்டில் வரவங்களோட பைக்லாம் கூட வந்து கவர் ஆகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து IRDA கீழே வர டாரிஃப் அட்வைசரி கமிட்டி சொல்கிறது படி தான் வந்து ரேட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆன விக்டிமுக்கு அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கு கம்மியான ப்ரீமியம் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இதனாலேயே வந்து சீக்கிரமாக இன்சூரன்ஸ் கிளைம்ஸை வந்து செட்டில் பண்ண மாட்டாங்க. ரீசெண்ட் இயர்ஸாக வந்து IRDA வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் வந்து மார்க்கெட் லிங்க்டாக வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி கிளைமும் வந்து சீக்கிரமாக செட்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி பிளானை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த ஸ்கீம் மூலிமா வந்து 18 to 70 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் எல்லா சப்ஸ்கிரைப்டு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் 1 இயருக்கு ரினியூவபிள் ஆக்சிடென்டல் டெத் கம் டிசபிலிட்டி கவர் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ப்ரீமியமாக வந்து 12 rupees per annum வந்து பே பண்ணால் போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த ஸ்கீமில் 18 to 50 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ரினியூவபிள் 1 இயர் டேர்ம் லைஃப் கவர் வந்து 2 lakhs rupees வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து NHPC செப்டம்பர் 2018 ஆயுஷ்மான் பாரத் நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா 5 lakh rupees கவரேஜை 50 crores மேலே இருக்கிற வல்னரபிள் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கீம் மூலிமா இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.